பாகிஸ்தான் கூட மூடுன கதவு மூடுனதாகவே தான் இருக்கும். இனி யாரும் பாகிஸ்தான் கூட வர்த்தகம் பண்ணணும்னு யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது, பார்த்துக்கிடுங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தானுடைய பொருளாதார உறவுகளுக்கான துணை பிரதமர், அவர் பேர் முல்லா அப்துல் கானி பராதர், அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்டோபர்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறமே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான அந்த ஒரு ட்ரேட் ரூட் மூடியே தான் இருக்கு. இது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சப்ளை செயின். இதை இப்போ மூடி வச்சிருக்கிறதுனால ஆப்கானிஸ்தானினுடைய அந்த ஒரு துணை பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் மேலாம் நம்பிக்கை வச்சது போதும், இன்னும் 3 மாசம் தான், பாகிஸ்தான் கூட ட்ரேடு பண்றதை நிப்பாட்டிக்கிடுங்க. அதையும் தாண்டி பாகிஸ்தான் கூட மருந்து வாங்குறதை நிப்பாட்டிக்கிடுங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து வர்ற மருந்து தரம் குறைவா இருக்கு. இதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள்னு ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுதாங்க. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கூட அந்த உறவை நிப்பாட்டிக்கிடுங்க. இதுக்கு நடுவில் பாகிஸ்தான் எங்களுக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு யாராவது ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வர்த்தகத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கையை விரிச்சிருக்காங்க. இவங்க ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு தான் சபகர் போட்டிருக்கே, இந்தியாவுடைய அந்த சபகர் துறைமுகம் ஈரானில் இருக்கு, அது வழியா இறக்குமதி பண்ணிக்கிடலாம், இந்தியாவுக்கிட்ட இருந்து தரமான மருந்துகளை வாங்கிக்கிடலாம், இந்தியாவினுடைய இந்த துறைமுகத்தை பயன்படுத்திட்டு பாகிஸ்தானினுடைய கராச்சி துறைமுகத்தை கைவிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் 3 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு, அங்கே கடலுக்கான ஆக்சஸ் கிடையாது, பாகிஸ்தானை நம்பி தான் இருக்காங்க. பாகிஸ்தான் இப்போ ஆட்டம் காமிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிருங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா அவங்களுடைய ட்ரேடர்ஸ்க்கு சொல்லியிருக்கிறதா தகவல் வெளிவருது. டெல்லி சம்பவத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது அப்படின்னா அது கண்டிப்பா இந்திய தூண்டலா இருக்கும் அப்படின்னும் வல்லுநர்களால யோசிக்கப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.